வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 10,000 25% மதிப்பின் 15% என்பது டேஷ் ஆகும். 8th நியூ புக்லையும் அதே மாதிரி 2022 4ஆம் மாதம் நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். அது நான் 10,000ல் 25% மதிப்பில் 15% அப்படின்னு இந்த மாதிரி 2% ஒரு மதிப்புக்கு பக்கத்தில் கொடுத்துட்டானா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எது இருக்குது? 10,000 இருக்குது. அந்த 10,000 எழுதிக்கங்க. இந்த 10,000க்கு பக்கத்தில் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது? 25. அதை அப்படியே டைரெக்டாக பெருக்குங்க. அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். அப்போது நான் அந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இங்கே அசல் இங்கே பர்சன்டேஜ் ரெண்டுத்தையும் நீங்கள் பெருகிறீங்கன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். அப்படி 2 ஜீரோ இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி வரும். பட் அது வரும்போது நான் சொல்கிறேன். இப்போது இங்கே 100 இருக்குது, இங்கே 25 இருக்குது. 100 25 2500ன்னு வந்துருமா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அந்த பர்சன்டேஜை இதாக கூட டைரெக்டாக பெருகிடுங்க. அவ்வளோதான். எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்? 15. சாரி, 10ன்னு போட்டுட்டேன். 15. அவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போது இது அசல், இது பர்சன்டேஜ். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த 25 கூட 15 பெருகுனா ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டெப்பே. அடடா, எனக்கு 25 கூட 15 பேருக்கு தெரியாதே அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது 15 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகணுன்னாலும் அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுங்க. இப்போ 250 இதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுங்க. அதாவது 25க்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுங்க. போட்டுட்டு இதை பாதியாக மாற்றுங்க. 250ல் பாதி 125 கூட்டிங்க. அவ்வளோதான் ஆன்சர். எனக்கு 15 கூட பெருக தெரியும்னா பெருக்கிங்க. பெருக தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். எந்த எண் 15 கூட நீங்கள் பெருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோவை போட்டுட்டு அதை பாதியாக்கி கூட்டிக்குங்க. 5 7 3 375. அவ்வளோதாங்க. 375 இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் ஏவில் இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி கணக்கு அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஸோ உங்கள் அமௌண்ட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 2% இருந்தால் பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட்டாக கூட கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி வரக்கூடிய விடையாக கூட அந்த 15% கண்டுபிடிச்சினாவே ஆன்சர். இதே மாதிரி வித்தியாசமான கணக்குகள் ஒரு 20 புது புக்கில் இருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த 20 கேள்வியுமே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் ஒவ்வொரு டைப்பாக ஒவ்வொரு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு, இது செகண்ட் வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு அந்த 20 கணக்கு இருக்குது. மறக்காமல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்ததாக இங்கே பாருங்கள், இது 8th புக்லேயே 2 கொஷின் இருக்குது. ஒரு கொஷின் உங்களுக்கு ஹோம் மார்க்காகவும் கொடுக்க போகிறேன். அடுத்தது என்னென்னா 5வது கேள்வி, 400ன் 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 2023லையும் 11ஆம் மாதம் 2022 இயர்லையும் நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 8th நியூ புக்லேயும் இருக்குங்க. என்னென்னா இங்கே பாருங்கள், 400ன்னு இருக்குது அமௌண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பர்சன்டேஜ், இங்கே ஒரு பர்சன்டேஜ். இந்த பேட்டர்னில் வந்துட்டாவே முதல்ல அந்த எண்ணுக்கு பக்கத்தில் என்ன பர்சன்டேஜ் இருக்குது அதை கண்டுபிடிச்சிடுங்க. அப்போ 400 ஃபஸ்ட்டுங்க. இதுக்கு பக்கத்தில் 30%ன்னு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போது, அதாவது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம், டைரெக்டாக பெருக்கலாம். 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். ஜீரோக்கள் எத்தனை இல்லையோ அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளி வைக்கணும். நான் அது வரும்போது சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 40 கூட 3 பெருகணும். 4 12 120 அப்படின்னு வரும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போது முதல் 30% கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 25%. 25% டைரெக்டாக அந்த 120 கூட 25 பெருகிடுங்க. இப்போதைக்கு இது அசல், ஓகேவா? இது பர்சன்டேஜ். அசலாக கூட பர்சன்டேஜை பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். ஆனால் இங்கே எனக்கு இருக்கிறது ஒரு ஜீரோ தான். ஓகே, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணணும். இங்கே இல்லையே அப்படின்னா தாராளமாக இந்த 12 கூட 25 பெருகிடுங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில் ஜீரோ இருந்துச்சுன்னா
கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? பெருக்கி வரக்கூடிய விடையில் 0 இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். கட்டாயமாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு 0 வேணும். கரெக்டாக புரியுதுங்களா? ஓகே. அப்போ இந்த 25 கூட 12 பெருகணும். உங்களுக்கு பெருக தெரிஞ்சா சூப்பர், தாராளமாக பெருகிடுங்க. எனக்கு தெரியாது சார், எப்பவுமே இந்த 12 வாய்ப்பாடு எனக்கு அவ்வளோ தெரியாது சார் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சிங்களேன். எப்போவுமே இந்த 12 கூட இந்த 25 நீங்கள் பெருகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல இதை 10ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ 25 தானே 12 கூட பெருகணும். நான் 12க்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த 25க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் என்ன பண்ணுங்க, இங்கே என்ன நம்பருக்கு 25 2 முறை போடுங்க. 25 25 50 கூட்டிங்க ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொல்கிறது புரியுதுங்களா? எந்த நம்பராக இருந்தாலும் சரி, 12 கூட நீங்கள் பெருகுனாவே அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டு தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பரை 2 முறை கூட்டிங்க. இப்போ 25 25 25 50 அப்படியே கூட்டுங்க. முடிஞ்சிருச்சு. எனக்கு பெருகு தெரியுன்னா தாராளமாக பெருக்கலாம். அப்போ 0 5 5 10க்கு 0 மீதி 1 300 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நம்ம கணக்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்லேயே, இங்கே அசலாக கூட பர்சன்டேஜ் பிறகுனா 2 0 கேன்சல் பண்ணேன்னு. ஒரு 0 தான் இருந்துச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. இன்னொரு 0 வேணும். அது பெருக்கி வரக்கூடிய விடையில் இருந்தால் கேன்சல் பண்ணிக்க சொன்னேன். இதோ இருக்குது பாருங்கள், 300 இருக்கு இல்லையா, அதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 30 ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ கரெக்டாக போட்டிங்கன்னா அழகாக வரும். 100% கரெக்டாக ஆன்சர் வரும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு நான் ஹோம்வொர்க் தரேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்க, இந்த கணக்கு நான் நடத்திடுறேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது கணக்கு. ஏன்னா அதாவது 6வது கணக்கு நடத்திட்ட 7வது கணக்கு. இது வந்து 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். 80ன் 75% 25% ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போது இங்கே 80ன்னு இருக்கா, இது அசல். சரிங்களா? இதுக்கு பக்கத்தில் 2% கொடுத்துட்டாவே முதல்ல இருக்கிற பர்சன்டேஜை இதாக கூட பெருக்கணும். அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். பெருகணும்னா 2 0 கேன்சல் பண்ணோம். ஆனால் இதில் ஒரு 0 தான் இருக்குது. ஓகே. இப்போ 8 கூட 75 பெருக்கிடுங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில் ஒரு 0 இருந்தால் அதை கேன்சல் பண்ணிங்க. புரியுதுங்களா? அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு அந்த ஆன்சராக கூட 25% கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஐயா 8 கூட 75 பெருக்க தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை, நான் அதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஹோம்வொர்க் தான். பட் இந்த 8 கூட 75 பெருக்க தெரியாதவங்களுக்கு மட்டும் ஷார்ட்கட். இந்த 8 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகுனாலும் அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. போட்டுட்டு இந்த 75 இருக்கு இல்லையா, அதை 2 முறை கூட்டுங்க. 2 முறை கூட்டினா 75 75 150. இதை அப்படியே கழிச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா போச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதை கழிச்சா என்ன வரும்? அவ்வளோதான். அதுதான் வந்து 8 கூட 75 பெருக்கிறது. சரிங்களா? அந்த ஆன்சர் நீங்களே போட்டுங்க. 8 கூட உங்களுக்கு பெருக்க தெரியலனா தான் நான் சொல்கிறேன். 8 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. அதே என்ன 2 முறை கூட்டி கழிச்சிடுங்க. சரியா போச்சு. இதே 12க்கு இதே கான்செப்ட் தான். அது கூட்டணும், இது கழிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ரைட்டு. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே உங்களுக்கு ஈஸி தான், நீங்களே போட்டுருவீங்க. ஆப்ஷன் ஏ 15, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 60, ஆப்ஷன் டி 80. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. அடுத்த மாடல் அடுத்த வீடியோவில் தனியாகவே கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு 4-5 மாடல்ஸ் ஒன்றா வச்சிங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு வீடியோன்னா டக்கு டக்குன்னு ஈஸியாக நீங்களும் போட்டு முடிச்சிடுவீங்க, நானும் வேகமாக முடிச்சிடுவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.